நிறைய பேர் இப்போ வந்து கமெண்டில் போட்ட கேள்வின்னா, ஆனால் மாலை புது மாலையாக இந்த வருஷம் வாங்கி போட்டேன். போட்டு ஒரு 2 நாளில் அத்து போச்சு, 10 நாளில் அத்துடுச்சு. நேற்று ஒருத்தங்க 14 நாளில் மாலை புது மாலை தான் அத்து போச்சு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காரணங்கள் என்னென்னா, மாலை பின்னுனது சரியாக அந்த கோர்த்தது சரியாக கட்டியிருக்க மாட்டாங்களா இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு. 2023 புது மாலை ஒன்று வாங்கி போட்டு மறுநாளே பார்த்தீங்கன்னா தூங்கி எழும்பும்போது மாலை கீழே கிடக்கு. என்னடா இதுன்னு பார்த்தா அப்படி முறுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அதிலிருந்து உருவி இருந்துச்சு. நான் மறுபடியும் அதை கோர்த்து போட்டுக்கிட்டேன். 2 நாளில் மறுபடியும் ஒரு நாள் அருளாட்டத்தில் அதே மாலை வேறு பக்கம் உருவிட்டு, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி படத்துக்கிட்டே கொண்டு வச்சுட்டேன். புது மாலை இப்படி மாறி மாறி உருவுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம எதுவும் ஐயோ தப்போ என்னதும் எதுனாலன்னு சொல்லி பதற தேவையில்லை. அவங்க கெட்டினது சரியில்லாமல் இருக்குமா இருக்கும். இப்போவுமே நிறைய நம்ம கமெண்ட்ஸில் சொன்னது, ஆனால் இந்த வெள்ளை கம்பி மாதிரி இருக்குது பாருங்க, அதுதான் உருவிடுதுண்ணே அப்படின்னாங்க. எனக்கும் அதே தான், வெள்ளை கம்பி தான் உருவிச்சு. இந்த இப்போ நான் போட்டிருக்கிறது பாருங்கள், ஒரு ஸ்படிக கல் மாதிரியானது செம்பு கம்பி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கிடக்குது. இவ்வளோ நீளம் இருந்தது, இப்போ வந்து இவ்வளோ திக்குள்ள கொஞ்சம் இறங்கியிருக்குது. கொஞ்சம் இறங்கியிருக்கிறத தவிர அத்து வரல. ஏன்னா செம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வெள்ளை கம்பி வந்து சடக்குன்னு முறிஞ்சிருது. இது வந்து நம்ம நிறைய பக்தர்கள் சொல்லக்கூடியது. அதனால் வெள்ளை கம்பி மாலையை விட இந்த செம்பில் கட்டுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கிடுங்க. இதெல்லாம் 5 வருஷமாக அது பாட்டு கிடக்கு. அதே போல் மாலை போட்டிருக்கக்கூடிய நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ குளிக்கிறோம், தினசரி காலை மாலை குளிக்கும்போது கவனமாக அழுக்கு தேய்ச்சி குளிக்கும்போது வேகமாக மாலையை இது பண்ணுறோன்னு சொல்லி எனக்கெலாம் ஒரு டைம் அப்படி தான், அது மாலைக்குள்ளே கை போயிட்டு நல்ல வேலை அப்படி தென்னி இருந்தாலும் மாலை அத்து கீழே விழுந்துருக்கும். அப்படி டக்குன்னு கையை எடுத்துட்டேன். அப்போல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். அதே போல் நம்ம வேலை செய்யும்போது எப்போவுமே மாலை கழுத்தில் கிடக்குன்னு சொல்லி ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய தவறால் அத்துறக்கூடாது. அப்படி நம்ம தவறுனால குளிக்கும்போதோ அல்லது நம்ம வேலை செய்யும்போதோ எப்படி அத்துட்டுனாலும் உடனே பதறாதீங்க, ஐயோ எதுவும் தப்பாகி போச்சோ அப்படின்லாம். எம்மா தாயே, உனக்குன்னு போட்ட மாலை அத்து போச்சம்மா, நான் ஒன்று நினச்சி உடனே மாட்டிடுறேன்னு சொல்லி உடனே போட்டுக்கிடுங்க. இல்லை அதை போட்டாச்சுன்னா சரியாக வராதுன்னு தோணுதா, உடனே வேற ஒரு மாலை உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அதை சாமிக்கிட்ட வச்சு நம்மளே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அம்பாளுடைய மாலையை சுமக்கிறோம், நமக்கு நாமளே இன்னொரு மாலை போடணும்னா போட்டுக்கலாம். முதல்ல தான் பார்த்தீங்கன்னா ஐயர் கையினால் அல்லது வேறு நம்ம கோயிலில் பூஜாரிகள் கையினால் போடலாம். இப்போ நம்ம மாலை போட்டிருக்கிறோம், நம்ம இன்னொருத்தங்களுக்கு மாலை போட்டும் விடலாம், நமக்கு ஒரு மாலை நம்மளாவே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். அத்தை மாலையை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் அத்தை மாலையை சரி பண்ணி மீண்டும் போட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது நம்ம கழுத்தில் தான் தங்கலாம் வேண்டாம். ஏன்னா நான்லாம் அப்படி தான். எனக்கு ஒரு டைம் இதே மாதிரி தான் ஆச்சு. ஒரு டைம் கெட்டி போட்டேன், மறுபடியும் அடுத்த நாள் அருளாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழே கிடந்தது, 2 துண்டாக போயிடுச்சு. என்னடா இது 2 துண்டாக போயிட்ட, புது மாலை இப்படி போத, சரி இது நம்ம கழுத்தில் கிடக்க வேண்டாம்னு நினைக்குது போல், சரி சாமி படத்தில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி படத்தில் வச்சுட்டேன். அந்த மாலையை இந்த வருஷம் அவங்கக்கிட்ட கொடுத்து சரி பண்ணி போட்டுக்கிடுவோம், புது மாலை தானே எதுக்கு அப்படி ஒதுக்குவானே அப்படின்னு சொல்லி சரி பண்ணி தான் கொண்டு போய் கடற்கரையில் தண்ணியில் நனைச்சிட்டு வாரேன். மறுபடியும் வேற ஒரு பக்கம் உருவி வந்துடுச்சு. சரி இந்த மாலை நமக்கு போட வேண்டாம், நம்ம கழுத்துக்கு வேண்டானே இருக்கும் போலன்னு சொல்லி அந்த மாலையை அப்படியே ஒதுக்கிட்டேன். அது வந்து நார்மல் மாலை தான், அந்த கல் ஸ்டோனு கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் அப்படி போட்டதே கிடையாது. நம்ம நண்பர் டக்குன்னு நமக்கு போட்டு விட்டாங்க கடற்கரையில் வச்சு. அதுக்கப்புறம் அது 2 நாளில் அத்துச்சு. சரின்ட்டு அந்த மாலையை அப்படியே ஒதுக்கிட்டேன். அதனால் அத்துப்போன மாலையை ஒன்று சாமி படத்துக்கிட்ட வச்சுருங்க. அடுத்த முறை குலசைக்கு போகும்போது கடற்கரையில் குறிப்பிட்ட இடம் இருக்குது, அங்கே வச்சிடலாம். மற்றபடி நம்மளும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நம்மளுடைய தவறின் காரணமாக மாலை அத்துறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது தன்னால் எப்படியோ அந்த கெட்டு சரியில்லாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் விழுறது அப்படிங்கிறது அது வேற. அதை நினச்சி ரொம்ப பயப்பட தேவையில்லை. அம்மா தாயே, உனக்குன்னு மாலை போட்டேன், இது வந்து அத்து இருக்குது, என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னித்தரணும், நல்ல மாதிரி எங்களுடைய பக்தியை எங்களுடைய விரதத்தை ஏற்றுக்கணும்னு தாயேன்னு அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அம்பாள்கிட்ட சொல்லியாச்சு, எல்லாம் அவள் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி அதிலிருந்து ரிலாக்ஸாக இருங்க. பயப்பட்டு கிடக்காதீங்க, மாலை அத்து போச்சே என்னன்னு சொல்லி அவங்ககிட்டயே முறையிட்டுருவோம், எல்லாம் அம்பாள் பார்த்துக்கிடுவான், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.